அதிகமான மசாலா பொருட்கள் பயன்படுத்தாமல் வீட்டிலே எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் பச்சை மிளகாய், முந்திரி, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தேங்காய், உப்பு, எண்ணெய். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 1, 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், அப்புறமா கொஞ்சமாக காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் குருமா செய்ய போகிறோம், அதனால குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கம்மியாக ஊற்றினாலே போதுமானது தான். ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோல் ஸ்பைசஸ் தான். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு துண்டு அன்னாச்சி பூ ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா எண்ணெயில் வறுக்கணும். அது நல்லா பொரியும். பாருங்கள், லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதுமானது தான் நமக்கு. ஏன்னா நம்ம குக்கரில் தானே விசில் வைக்க போகிறோம். அதனால வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டங்கள் உடனே வேகணும், வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகிறதுக்காக உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா 2 மிளகாய், அப்புறம் சோம்பு, கொஞ்சம் முந்திரி. இந்த 4ஐயும் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அதை ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை லைன் பை லைன் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். நம்ம வதங்குறதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம். 3ஐயும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இதில் அதிகமான மசாலா பொருட்கள் சேர்க்கலை. நம்ம 2 பொருட்கள் தான் சேர்க்குறோம். ஒன்று கரம் மசாலா, இன்னொன்று மஞ்சள் தூள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். 2 மசாலா தூளையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இப்போது எல்லா காய்கறிலையும் நம்ம ஆட் பண்ண மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை இனிமேல் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். நம்ம நல்லா உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா காய்கறி கூடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நம்ம அதை வதக்க போகிறோம். நம்ம வதக்கி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த குருமாவுக்கு உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க குருமா அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 கிளாஸ் இல்லைனா அரை கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கிளாஸ் ஆட் பண்ணும்போது இந்த குருமாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கலர் எல்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆயிரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசாலா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுனால இனிமேல் லைட்டாக ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம குக்கரை மூடி நம்ம விசில் வைக்க வேண்டியதான். 2 விசில் வச்சா போதும். இது நம்ம காய்கறி ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 ஆட் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் வச்சாச்சு. இப்போ 2 விசில் அடித்து இப்போ நம்ம அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். நமக்கு குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. ஸ்மெல் ஹோட்டல் ஸ்டைல் குருமாவையும் தாண்டி நமக்கு ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி அண்ட் இடியாப்பத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம சப்பாத்திக்கு தான் என்னடா குருமா வைக்கிறதா இல்லைனா வேறு எதுவும் கிரேவி வைக்கிறதான்னு யோசிப்போம். ஆனால் நம்ம இந்த குருமா மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த குருமாவை சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்லாம் பண்ணலாம், சப்பாத்தி செய்யலாமா, இடியாப்பம் செய்யலாமா, இட்லி செய்யலாமான்னு நமக்கு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் தெரியும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுனால கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு யாருக்குனாலும் இதை கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குருமாவில் நான் மேஜரான காய்கறி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பட்டாணி, பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் வேறு என்னென்ன டிஷ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள்.
எங்கள் சேனலில் வீக்லி 2 டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து மறக்காமல் அதை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching.